மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்ம எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்மளாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட பிளான்ஸு, நம்மளோட ப்ரிப்பரேஷன், நம்மளோட ட்ரைனிங், நம்மளோட எஜுகேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிற, யூஸ் பண்ண போகிற ஒரு டைம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எஸ், ஐபிஎஸ் கேலண்டர் வந்து அவுட் ஆகிருக்குப்பா. ஸோ அது எப்படி செக் பண்ணணும், ஸோ அதை என்னென்னு செக் பண்ணி லைவாகவே காமிக்கிறேன். ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களோட பிளான்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இயர் உங்களோட இயராக இருக்கணும் அப்படின்றா இப்போ இருந்தே அந்த பிளானை பக்காவாக வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நான் லைவாக காமிச்சிடுறேன். ஸோ ஒன்றுமே இல்லைப்பா, டேரெக்டாக போய் IBS.in கூகுளில் போய் IBPS.in. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த சைட்டில் வர்றது தான் கரெக்டு, உண்மை. சரியா, அந்த சைட்டில் இருக்கான்றதை பாருங்க. இதான் IBPS சைட்டு. சரியா, அவனோட அஃபிஷியல் சைட்டில் இருக்கான்னு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸில் இருக்கு பாருங்க, டென்டேட்டிவ் கேலண்டர். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேலண்டர் வந்துடும். சரியா, ஸோ இதான் கதை. அந்த கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அது என்னென்ன இருக்குன்றதை அப்படியே லைவாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுற போறீங்க. இது வந்து டென்டேட்டிவ் கேலண்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் வந்து மேக்ஸிமம் இருக்காது. பட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக நடக்கிற பப்ளிக் செக்டார் பேங்க் நடக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ அதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸுக்கானது, பிஓக்கான எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 17, 23, 24 ஆகஸ்ட். அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் 1.5 மாதம் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு கணக்குப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 2 மாதம் டைம் இருக்கு. 17ஆம் தேதி தானே, 2 மாதம் முழுசா டைம் இருக்கு பிஓக்கு. சரியா, IBS PO ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருக்கிறது. ஸோ நீங்கள் SO ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் ப்ரிலிம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அதாவது வந்து கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க, ப்ரிலிம்ஸ் எழுதணும். ப்ரிலிம்ஸ் எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 4, 5, 11 இந்த 3 நாள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் டேட். சரியா, மெயின்ஸ் டேட்டுக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே முழுசா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. சீரியஸா சொல்ல போனா செம்ம டைம் இருக்கு உங்களுக்கு. ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் அவ்வளோ, பிஓக்கு அவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது உங்களோட பிளான். பட் வந்து ரொம்ப செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ முழுசா ஒரு 2 மாதம் கேப் இருக்கும் உங்களுக்கு. அந்த 2 மாதத்தை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடத்த போகிறாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் எக்ஸாமும் அதே மாதிரி நவம்பர் 9ஆம் தேதி நடக்கும் போது மெயின்ஸு. உங்களுக்கு கிளரிக்கல் எக்ஸாம்லேயும் டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நடுவில் முழுசாக ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கும். ஸோ நவம்பர் 29 தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் நடத்த போகிறாங்க கிளரிக்கல் லெவலுக்கு. இது எல்லாமே IBS லெவல். இல்லை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இது போக வந்து எங்களுக்கு RRBக்கு தனியாக நடத்துவாங்க. அந்த சம்பவம் என்ன ஆயிருக்குன்றதை சொல்லிருங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3 எல்லாத்துக்குமே டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ இதில் ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்டு நவம்பர் மாதம் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் தான், RRB தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் முழுசாக டைம் இருக்குது ப்ரிலிம்ஸுக்கே. நீங்கள் இப்போ இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலும் ப்ரிலிம்ஸுக்கு ஈஸியாக தட்டிடலாம். பிரச்சனையே கிடையாது. ஓப்பனாக சொன்னால் உண்மையாக சொன்னால் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆஃபீஸ் ஸ்கேல் 1 எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 2ஆம் தேதி, 22ஆம் தேதி நவம்பரும் 24ஆம் தேதி நவம்பர் நடத்த போகிறோம். அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்கேல் 2, 3 வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இன்னும் இது பண்ணல கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் நடத்த போகிறோம். ஸோ அது முழுசாக உங்களுக்கு 6 மாதம் கொடுத்துட்டாங்க. நீ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எப்படி வேணால் படிச்சுக்க, 6 மாதம் டைம் தரேன் வச்சுக்க அப்படின்ட்டாங்க. டிசம்பர் 6, 7, 13, 14 நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் இது நான் சொன்னது எல்லாமே. RRBக்கான மெயின்ஸ், ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கான மெயின்ஸ் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 28. சரியா, டிசம்பர் 28 தான் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3 3மே நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ 3ல் ஏதோ ஒன்று எழுதுவீங்க, அது 3மே அன்றைக்கி தான் நடத்த போகிறோம். மெயின்ஸ் அது சரியா, மெயின்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ மெயின்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான மெயின்ஸு February 1ஆம் தேதி தான் நடத்த போகிறோம். இருக்கிறதே உங்களுக்கு கடைசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த RRBக்கான எக்ஸாமாக தான் இருக்கும். ஏன் இதை நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம், டேட்லாம் மாற்றுறாங்க, எல்லாரும் மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து RRB கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் IBS எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா IBSக்கு போயிடுறாங்க. ஸோ RRBயில் அந்த வேகன்சியை கரெக்டாக அவங்களால அலோகேட் பண்ண முடியல. ஸோ நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ நிறைய பேர் வந்து அப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க, நிறைய பேர் வந்து வெளியே போயிடுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் உனக்கு நல்ல எக்ஸாம் தானே வேணும். ப்ரிலிம்ஸ் PO எழுது, PO கிளியர் பண்ணு. இல்லையா POவில் ரிசல்ட் போயிடுச்சா, ஏன்னா அக்டோபர்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் மெயின்ஸ் அப்படின்றப்போ அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது கிளரிக்கல் லெவல் மெயின்ஸே ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளரிக்கல் லெவல் மெயின்ஸே ஆரம்பிக்கும். PO மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியுது உங்களுக்கு டேட்டு. ஸோ ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சு அக்டோபரில் முடிஞ்சிடும் ப்ரிலிம்ஸ் PO. ஸோ உங்களுக்கு இப்போ கிளரிக்கல் லெவல் வந்து அக்டோபரில் தான் எக்ஸாமே ஆரம்பிக்குது. ப்ரிலிம்ஸ் நவம்பராக அது எழுதுவீங்க.
ஸோ இதுவும் இல்லை, நான் இதுக்கப்புறம் தான், அதாவது வந்து அக்டோபர் மாதம் நான் இந்த ஃபிலிம்ஸ் எழுதிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆகிட்டு தான் ஆர்ஆர்பி பிஓ நம்ம போவோம். ஸோ நீங்கள் இந்த மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ஆரம்பிக்கும், ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கும். அதாவது கிளரிக்கல் ஐவிஎஸ் கிளர்க் எக்ஸாம் மெயின்ஸ் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி ஆஃபீஸிக்கல் 1ஓட ப்ரிலிம்ஸே வரும். டேட்டு அந்த டென்யூர் பீரியட் கரெக்டாக ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மெயின்ஸே வரும், ஸோ ப்ரிலிம்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அதோட மெயின்ஸ் டிசம்பரில் நடக்கும். ஸோ டிசம்பரில் நீங்கள் அந்த மெயின்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அதே டைமில் உங்களுக்கு ஆஃபீஸரோட ப்ரிலிம்ஸ் வந்துருக்கும். அதான் கடைசியாக நடக்கும் ப்ரிலிம்ஸ். கடைசி ப்ரிலிம்ஸ் பண்ணால் ஆஃபீஸர் ப்ரிலிம்ஸ். ஸோ அதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே எனக்கு செட் ஆகலை, ஒழுங்காக எழுதலை, ஒன்றும் பண்ணல, லாஸ்ட் ஆப்ஷனாக ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் உங்களுக்கு வெயிட் பண்ணும் February 1 நீங்கள் அப்போ எழுதிக்கலாம். எப்படி சீனா சீன். ஸோ இது வந்து அது போல உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். இதெல்லாம் கொடுத்துருவோம், டீட்டெயில் கொடுத்துருவோம். இவ்வளோ மெமரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் டேட் விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. பார்த்துக்கோங்க. நம்ம தேடிக்கிட்டு இருந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் எல்லாம் வந்துருச்சு. ஃபோக்கஸை டைட் பண்ணுங்க, ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக கொடுங்க. உங்களோட வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. டைம் அவ்வளோ டைம் இருக்கு. நீங்கள் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அந்த எக்ஸாம் டேட்டை நல்லா மைண்டில் பெருசாக வீட்டில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த டேட்டு தாண்டக்கூடாது. அந்த டேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டுக்கு நம்ம எவ்வளோ ரெடி ஆகிறோன்னு ரெடி ஆயிருங்க. விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நம்ம கிளியர் பண்ணியே தீர்றோம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீமில் யாராலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணப்படும். எல்லாரும் ரெடியாக இருங்க. போர் தொடங்க போது, போருக்கு எல்லாம் தயாராக இருங்க. ஓகேவா? எஸ், அவ்வளோதான் மக்களே. வேற ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது எப்போனாலும் காண்டாக்ட். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.